ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் கணேஷ் பேசுகிறேன். இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்பீட் கேஷ் பிளான் பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போது நிறைய லீடர்ஸ் ஸ்பீட் கேஷ்குள்ளே வராங்க. ஏன்னா இது பெரிய லெவலில் க்ரோத் ஆகும்னு சொல்லிட்டு நிறைய லீடர்ஸ் இப்போது என்ட்ரி எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகேங்களா? இன்னும் நிறைய பேர் உள்ளே வரல. ஸ்பீட் கேஷ் பிளானை பற்றி இன்னும் தெரியல. ஜஸ்ட் இது ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஒரு இன்கம் எடுக்கிற மாதிரி கம்பெனி கொடுத்துருக்காங்க. அதாவது ஆட்டோ ஃபில்லிங் ஆட்டோமேட்டிக்காக நம்ம இது பண்ணுற மாதிரி ஜஸ்ட்டு ஒருத்தருக்கு நம்ம பணம் அனுப்புகிறோம், பணம் ரிசீவ் பண்ணும்போது ஒரு இன்கம் மாதிரி நமக்கு வர மாதிரி கம்பெனி செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் இந்த கம்பெனி மேலே ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் காட்டிகிட்ருக்காங்க. அதனால் எவ்வளோ சீக்கிரம் வேணுமோ அவ்வளோ சீக்கிரத்தில் ஜாயின் பண்ணும்போது ரொம்பவே குயிக்காக இன்கம் வர்றதுக்கு மோஸ்ட்லி பாசிபிள் இருக்குது. அதர்வைஸ் உங்கள் இஷ்டம், விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணலாம். பிளான் என்னன்னு சொல்லிட்டு இப்போ நாம் பிளானுக்குள்ளே போகலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நம்ம இந்த ஸ்பீட் கேஷில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 1000 இருந்தால் போதும். நம்ம ஸ்பீட் கேஷில் என்ட்ரி எடுத்துடலாம். ஓகேங்களா? இப்போ ஜாயின் பண்ணிட்டோம். ஜாயின் பண்ண பிறகு என்ன பண்ணுறோன்னா ரெண்டு நபர் நமக்கு அமௌண்ட் கொடுப்பாங்க. 2 நபர், அந்த 2 நபர் 1000 ரூபாய் தருவாங்க. நமக்கு 2000 ரூபாய் ரிசீவ் ஆகும். நம்ம 750 ரூபா 2 நபருக்கு 1500 ரூபா சென்ட் பண்ணுவோம். அப்போ ஃபஸ்ட்டு ரவுண்டு நமக்கு முடியறதுனால நமக்கு 500 ரூபாய் லாபம் கிடைக்குது. லெவல் 1 பாருங்கள். அதே மாதிரி தான் லெவல் 2ல் நமக்கு 6000 ரூபாய் ரிசீவ் ஆகும். 2500 ரூபா நம்ம அப்கிரேடுக்காக பண்ணிடுவோம். க்ளோனிங்க்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம பேர்லேயே ஒரு க்ளோனிங் ஐடி விழும். அந்த க்ளோனிங் ஐடி நம்மளே லாகின் பண்ணி ஒரு தனியாக இண்டிவிஜுவல் ஐடி மாரி நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸ்பான்சர் இன்கம் நமக்கு ஹெல்ப் பண்ணாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு ஒரு 500 ரூபா தர மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அவ்வளோதான். நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட்னா 2000 ரூபாய் லாபம். நான் யாரையும் ரெஃபர் பண்ணலன்னா 2வது லெவல் வரைக்கும் இந்த கம்பெனி மூவ் ஆகும். அதாவது இன்கம் வரும் அவங்களுக்கு. இப்போது நான் யாரையும் ரெஃபர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அது 3வது லெவலுக்கும் போகும். ஓகேங்களா? ரெஃபர் பண்ணுறது பொறுத்து மட்டுமே 3வது லெவலுக்கு வரும். ரெஃபர் பண்ணலைன்னா 2வது லெவலோட ஸ்டாப் ஆயிரும். இப்போது 3வது லெவல் பார்ப்போம். 3வது லெவல் நான் மொத்தம் நமக்கு 20000 வரும் நமக்கு. ஓகேங்களா? அதில் மொத்தம் 20000த்தில் நம்ம 14000 ரூபா கொடுத்துட்றோம். அதாவது 14000 ரூபாய் எதுக்குன்னா அப்கிரேடுக்கு அப்கிரேடுக்கு ஒரு 10000 ரூபாய். ஓகேங்களா? டொனேஷன் பண்ணிடுறோம். அது ஒரு 10000 ரூபாய். அது க்ளோனிங் நம்ம பேரில் ஒரு க்ளோனிங் ஐடி விழும். அது ஒரு 2000 ரூபாய். 2 க்ளோனிங் ஐடி விழுது. ஓகேங்களா? அதேமாதிரி ஸ்பான்சர் ஹெல்ப் நம்ம ரெஃபர் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு 2000 ரூபாய். நமக்கு எவ்வளோ லாபம்னு பார்த்தீங்கன்னா 6000 ரூபாய் லாபம். அதே தான் 4th லெவல் பார்த்தீங்கன்னா 16 மெம்பர்ஸ். ஓகேங்களா? அப்போது நமக்கு மொத்தம் 1,60,000 ரூபாய். யாருக்கும் நம்ம ஷேர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. க்ளோனிங் ஐடி நமக்கு 5 விழுந்திருக்கும். 5 விழுந்த பிறகு நமக்கு எவ்வளோ வரும்னா ஸ்பான்சர் ஹெல்ப் மட்டும் 10,000 ரூபாய் வரும். ஓகேங்களா? அந்த லெவலில் நம்ம இப்போது யாரையும் ஸ்பான்சர் பண்ணலன்னா அந்த ஸ்பான்சர் ஹெல்ப் வராது. ஓகேங்களா? இப்போது மொத்தம் நமக்கு ப்ராஃபிட் 1,45,000 ரூபாய் நமக்கு ப்ராஃபிட்டாக வந்திருக்கு. ஓகேங்களா? இதோட முடிச்சிருமான்னு கேட்டால் இல்லை. ஏன்னா நம்ம எத்தனை க்ளோனிங் போட்டிருக்கோன்னா 8 க்ளோனிங் போட்டிருக்கோம். பாருங்கள் க்ளோனிங் ஐடியில் அந்த 8 ஐடி என்ன ஆகும்னா திரும்பியும் ஃபஸ்ட் லெவல்லேருந்து 8 ஐடியாக கன்வெர்ட் ஆகிரும். அப்போது 8 இன்கம் வரும். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு டைம் ஆஃப் இன்கம் வாங்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 8 டைப் ஆஃப் நமக்கு இன்கம் வரும். அதனால் கூடிய சீக்கிரத்தில் பார்த்துட்டு விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணுங்கள்.